நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வி ஆர் பேக். எஸ், ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு நம்ம தலைவரை வந்து வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எடுத்துட்டு போக போறோம் நம்ம தலைவரை வச்சு. ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரே இலக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நம்மளோட நம்மளோட களம் வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டோட அரசியல் களம் 2026ல நம்ம புதிய கட்சியாக தாவேகா வந்தோடனே எல்லாருக்குமே பெரிய சவாலாகவும் ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க போற அடுத்த மாற்று சக்தியாகவும் தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட நம்மளோட கட்சியோட ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் சமத்துவ நிலைப்பாடு. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்களோட அடிப்படை தேவை முன்னுரிமைகளை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல குறிப்பா அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு நம்ம தாவேக்கா இருக்குங்கிறத உறுதிப்படுத்தணும். நம்மளோட மக்கள் செல்வாக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இளைஞர் படை, நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி யூத் நினைச்சா என்னனாலும் பண்ணலாம். நம்ம தமிழகத்துல வந்து நம்மளோட இளைஞர் படை தான் நம்மளோட பெரிய மக்கள் செல்வாக்கு. அந்த இளைஞர் படையே நம்ம தாவேக்கா பக்கம் இருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னுரிமையா அந்த இளைஞர் படையை வச்சு நம்ம பூர்த்தி பண்ணணும். கட்டமைப்பு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தேர்தலோட கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதி மொத்தம் வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள சட்டமன்றங்கள் 234 தொகுதி. அதுல 118ங்கிற இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தாவேகா 2026ஓட நம்ம தளபதி சொன்ன மாதிரி ஆட்சியை கண்டிப்பா அமைக்கும். மொத்தம் ஓவரால் ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.5 கோடி பேர் இருக்காங்க வந்து ஓவரால் ஓட்டர்ஸ் வந்து. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் எடுத்து அதோட தரவை சேகரிச்சுக்கோங்க. குறிப்பா உங்க வார்டுல இருக்கிற எல்லாரோட வீட்லயும் டெய்லியோ இல்ல வந்து உங்களோட உங்களோட ஒர்க்கோ இல்ல உங்க பிசினஸ் டைமிங்கை பேஸ் பண்ணி டெய்லி ஒரு ½ அன் அவர் ஒரு 2 வீடு 3 வீடு பார்த்து அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை ப்ராப்பரா ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சு உங்க நகரமோ இல்ல உங்க மாவட்ட தலைவருக்கோ இல்ல நம்ம தலைமைக்கோ அனுப்புற மாதிரி அதை வந்து நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதை வந்து எப்பயுமே உறுதிப்படுத்துங்க, நம்ம அவங்க கூட இருக்கிறோம். தாவேக்கானா இந்த வார்டில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம உறுதியா வெற்றி பெறணும்னா 85 தொகுதியில நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஸோ அங்க வந்து நம்மளோட வாக்கை பயங்கரமா, ஓட் பேங்கை பயங்கரமா பாதுகாத்து வச்சுக்கணும். கடுமையா போட்டி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 70 தொகுதியில நமக்கு ரொம்ப கடுமையா டஃப்பான போட்டி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம களப்பணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இன்னும் அதிகமா நம்மளோட ஆக்ஷன் வாரியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அந்த இடத்துல வந்து எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். புதிய களம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 79 தொகுதியில வந்து ஒரு நடுத்தரமா இருக்கும். ஸோ அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளோட தாவேக்கா தலைவரையும் தலைவர் வந்து அவர் முகம் தான் 234 தொகுதியிலையும் பிராண்டு. ஆனா நம்ம சின்னத்தை வந்து எல்லா மக்களுக்கும் எடுத்துட்டு சேர்ற மாதிரி விசிலுங்க போகும்போது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சின்னத்தை வந்து அந்த தொகுதியில வந்து ரொம்ப விழிப்புணர்வான பிரச்சாரத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும். அதே மாதிரி வாக்குச்சாவடி முகவர் மேலாண்மை, இது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி உங்க தொகுதியில உங்களோட வார்டில் வந்து எல்லாத்துக்குமே மீட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது மினிமம் இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு தாவேக்கா தொண்டரோட வாக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து நம்ம தான் வீடு வீடாக எடுத்துட்டு செல்லணும். ஓட்டு கேட்டோம் ஓட்டு வாங்கணும்னு மட்டும் இல்லாமல் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாப்பாக எடுத்துட்டு கொண்டு போய் அவங்கள ஓட்டு போட வச்சு திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நற்பணி இயக்கம் முதல் அரசியல் வரவு அப்படின்னா லைக் நம்ம மக்கள் இயக்கமா இருக்க போகும்போதே நம்ம நிறைய களப்பணி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ களப்பணி பண்றது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. தலைவர் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் தலைவரை மட்டும்தான் அவர் யார் கை காட்டுறாரோ அவங்களுக்காக ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அரசியலில் ஏற்படுத்தும். நமக்கோ நம்மளை சார்ந்து உள்ளவங்களுக்கோ இனி அடுத்து வரப்போற ஜென்ரேஷனுக்கு வந்து தாவேக்கா ஒரு பெரிய சக்தியா வந்து இருக்கும். ஸோ அப்படி பண்ண போகும்போது நம்ம கண்டிப்பா 2026ல வந்து பாத்தீங்கன்னா உறுதியா வெற்றி பெற்றலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.